வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேத்து என்னோட சேனல்ல ஒரு கமெண்ட் வந்தது. அதாவது "மனதை உடைக்கும் பெற்றோர்" அப்படின்ற அந்த வீடியோவுக்கு கமெண்ட் வந்தது. அது எப்படின்னா, நீங்க 4 வருஷமா சேனல் நடத்துறீங்க. ஆனா அந்த சேனல் வளரல. நீங்க இந்த சேனல் ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கமெண்ட். என் மேல ரொம்ப அக்கறையா இருந்த மாரி இருந்துச்சு. நான் அதுக்கு பதில் எழுதினேன். அதாவது, "அ எல்லாருக்கும் வந்து காமெடி சேனல் தான் பிடிக்குது. இந்த மாதிரி பேசுற சேனல் பொதுவா பிடிக்காது. அதனால கொஞ்சம் லேட்டா தான் வளரும்." அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்தது பாருங்க. அதுதான் முக்கியமான கமெண்ட். நீங்க வந்து என்ன பண்றீங்க, எனக்கு அந்த அட்வைஸ் பண்றாங்க. பாக்கியம்னு ஒருத்தரு. ஆணோ, பொண்ணோ தெர்ல. அவங்க சொல்றாங்க, "நீங்க உபாசனா தியானம் அப்படின்ற ஒரு தியானம் இருக்கு. அத 6 மாசமோ 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும்." அப்படின்னு கமெண்ட்டு. என்னடா இது ஒரே நான் வந்து அவ்வளவு சாமிய கும்புற ஆள்லாம் கிடையாது. நம்ம ஏதோ பெரிய ஆசிரமத்தில சேர்க்க போற மாதிரி பேசுறாங்களேன்னு நெனச்சுட்டு, நான் சொன்னேன். நான் அது எதுக்கோ பதில் சொன்னேன். அதுக்கு வந்து நான் உங்கள்ட்ட வந்து தேங்க் யூ ஃபார் த மெசேஜ் அப்படின்னு போட்டேன். ஏன்னா இதுக்கு மேல பேச வேணான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? "நாங்க உங்களோட பதில எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு வந்தது. அதாவது தனிப்பட்ட முறையில பேசணுமா. என்கிட்ட என்ன பேச போறீங்க? இல்ல வ எனக்கு இது இன்னைக்கு சீரியஸா எந்த வீடியோவும் கிடையாது. இல்ல எனக்கு வாழ்க்கையோட நோக்கம் தெரியலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் அப்ப எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தது. சரியா? மாசத்துக்கு ஒரு வீடியோ, 2 மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். அப்புறம் எப்படி இந்த சேனல் வளரும்? 24 அத பத்தியே யோசிச்சு தினமும் கன்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் வயசு பசங்கலாம் நெறைய பேரு கிராபிக்ஸ்லாம் படிச்சுட்டு வீடியோ பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எனக்கு பேச மட்டும் தான் தெரியும். அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா தானே சேனல் வளரும். 4 வருஷம் ஆயிடுச்சே அப்டின்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரியா? நானே கவலைப்படல. 2வது வந்து எனக்கு யோசனைய பாருங்க. எனக்கு வாழ்க்கையோட நோக்கமே தெர்ல. இப்ப நீங்க கமெண்ட் எழுதுறீங்கல்ல, எ எல்லாருக்குமேவா வாழ்க்கையோட நோக்கம் தெரியாம இருக்கும்? இப்ப எனக்கு தெர்லன்றீங்க. எனக்கு தெர்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் வந்து யூடியூப் சேனல வந்து ஒரு பொழுதுபோக்கா கூட செய்யலாம். இல்ல அது ஒரு வேலையாவும் செய்யலாம். இல்ல ஒரு பார்ட் டைம் வேலையாவும் செய்யலாம். எனக்கு பேசணும்னு தோணுச்சு நான் பேசுறேன் அவ்வளோதான். எனக்கு வாழ்க்கையோட நோக்கம் தெரியணும்னா, அந்த தியானத்த வந்து நான் பண்ணணுமா? நான் கேட்கிறேன், இந்த மாதிரி அறிவுரைலாம் யார்கிட்ட தெரியுமா சொல்லணும்? இன்னைக்கு எந்த சீரியஸ் வீடியோவும் கிடையாது. ஏன்னா டக்குன்னு எனக்கு கோவம் வருது. அதாவது ஜக்கி அவர் பேர் என்ன? ஜக்கி வாசுதேவ். அவர நான் குருவாலாம் நினைக்கிறது கிடையாது. அவர் வந்து ஒரு யோகா மாஸ்டர் அவ்வளோதான். அவர அந்த மக்கள் ஓடி, ஓடி, ஓடி போயி குமிஞ்சு, குமிஞ்சு அவர வந்து சத்குரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவர் அவர் அந்த நிலைய வந்து என்ஜாய் பண்றாரு. நல்ல பைக் ஓட்டுறது என்ன, கார் வாங்குறது என்ன, அவர்ட்ட போய் சொல்லுங்க. "பாக்கியம் தயவு செஞ்சு நான் இந்து தான். நீங்க போய் அவங்ககிட்ட சொல்லுங்க. அ வாழ்க்கையோட நோக்கம் தெரியாம, அதாவது உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் அவருக்கு அவருக்கு தெரியாம, தன்னோட பொண்ண நல்ல கோலாகலமா கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டாரு. சரிங்களா? அடுத்தவன் பெத்த பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு, பேர மாத்தி, நல்ல படிச்ச பிள்ளைங்க. படிக்காத பிள்ளைங்கனாலும் அடுத்தவங்க பிள்ளைங்க தானே. படிச்சாங்களோ, படிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. அடுத்தவங்க பெத்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஆசிரமத்தில வச்சு, மொட்டை அடிச்சு, பேர மாத்தி, தன்னோட அம்மா, அப்பாவோட பேச விடாம பண்ணி, அந்த ஆசிரமத்தையுமே ஒரு ஜெயில் மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிரிசன் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாரி வச்சிருக்கிறாரு ஜக்கி வாசுதேவ். அவரு செத்ததுக்கு அப்புறம் என்ன தள்ளிட்டு போறாரு? நம்ம எதையுமே அள்ளிட்டு போ முடியாது. நமக்கு கடைசியா விட்டுட்டு போறது, எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லுங்க, "தோடு, மூக்குத்தியெல்லாம் கழட்டிருவாங்க" அப்படின்னு. நம்மளுக்கு கடைசியா குடுக்குறது வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் தான். நம்ம செத்தோம்னா நம்ம போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸ தவிர வேற எதுவும் குடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த பக்கம் அடக்கம் பண்ண 2 மாசத்துல சொத்து பிரிக்கிற வேலைய பண்ணுவாங்க. சரியா? அவர் அந்த சத்குரு என்ன தள்ளிட்டு போறாரு? அவரும் சாதாரண மனுஷன் தானே. அவர் யோகா கத்துக்கிட்டாரு, வந்தாரு. அ கர்நாடகாவிலருந்து வந்து இங்க இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு, யானைகளெல்லாம் கொன்னு எப்டி எப்டியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அ இவரெல்லாம் ஒரு துறவியே கிடையாது. என்ன பொறுத்தவரை இவரெல்லாம் ஒரு துறவியே கிடையாது. நான் வந்து தீவிரமான இந்துவெல்லாம் கிடையாது. சரியா? எனக்கு வந்து இந்த இந்த ஆசனம், இந்த யோகா இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொல்றேன்,
ஏன்னா நம்ம வந்து இந்த பட்டை, நெத்தியில இதெல்லாம் போட்டுக்கிட்டு சொன்னா தான் கேட்பாங்க போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் அவசியம் கிடையாது. நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருந்தாலே அந்த நாடு நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். இப்ப எனக்கு யாராவது கெடுதல் பண்ணாத நான் கஷ்டப்பட்டு, அவனுங்களுக்கு சாபம் விட்டு, அவனுங்களுக்கு வாழ்க்கையும் கெட்டு போயி, நானும் கஷ்டப்பட்டு, இது தேவையில்ல. அந்த மாதிரி யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். இந்த தியானம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி பார்த்தா நீங்க வந்து மோடிக்கு சொல்லணும். எங்க பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற அந்த அமித்ஷாவுக்கு சொல்லணும். நெறைய பேருக்கு நீங்க வந்து அப்புறம் இந்த சாராய ஆலைய நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க கிட்ட சொல்லணும். உங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னு பாக்கியம் நீங்க சொல்லுங்க. நான் என்னால இங்க பாருங்க, இந்த வாழ்க்கையில என்னால பாதிக்கப்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது. என்னால பாதிக்கப்பட்டது எங்க வீட்டாளுங்க மட்டும் தான். எங்க அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க. என்னோட பிடிவாதத்தினால அவங்க தான் பாதிக்கப்பட்டுருக்காங்க. வெளியாளுங்கள், வெளியாட்கள் நான் யாரையுமே கஷ்டப்படுத்தினது கிடையாது. நான் நல்லது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சா நல்லது பண்ணேன், இல்லாட்டி தெரியாதுப்பா அப்படின்ருவேன். நீங்க வந்து எனக்கு வந்து உபாசனா தியானம் பண்ணி, என்னோட வாழ்க்கை நோக்கத்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் அ அப்படி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதுங்களா? நீங்க வந்து டைம் செலவு பண்ணி கமெண்ட் எழுதுறீங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கும் உங்களுக்கும். அப்புறம் தனிப்பட்ட முறையில நான் உங்ககிட்ட பேசணும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லா கமெண்ட்டையும் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் அத அப்படியே விட்டுருந்துருக்கணும். மத்தவங்க எப்படி ஒரு லேடி வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு யூடியூப் சேனல் நடத்துனா, எப்படியெல்லாம் மக்கள் வந்து பேசுறாங்கன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். இனிமே நான் வந்து மோசமான கமெண்ட் வந்தா டெலீட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு எரிச்சலா இருந்தது டெலீட் பண்ணிட்டேன். சரியா? எல்லாருக்குமே நோக்கம் என்னன்னு தெரியும். இல்ல எனக்கு நோக்கமே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லன்னா, அந்த வீட்ல சமைக்க யாரும் கிடையாது. கூட்டுறது, குப்பை அள்ளி போடுறது, பிள்ளைங்கள பார்த்துக்கிறது யாரும் கிடையாது. இதுவே எனக்கு பெரிய நோக்கம் தான். சரியா? எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாரி பண்ணக்கூடாது.